அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் எந்தெந்த தேதிகள்ல நீங்க கவனமா இருக்கணும், என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பொதுவாவே கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட ஆதிக்கம் கொண்டது. இந்த மாசம் உங்க ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்காரு. இதனால போன மாசம் வரைக்கும் இருந்த அந்த ஒரு மந்த நிலை மாறி இப்போ உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சி தெரியும். எதை எடுத்தாலும் ஒரு தெளிவோட முடிவு எடுப்பீங்க. உங்க பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். முக்கியமா வேலை விஷயத்த சொல்லணும்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. ஆபீஸ்ல உங்க மேல இருந்த கெட்ட பேர் நீங்கும். உங்கள மதிக்காதவங்க கூட இப்போ உங்கள மதிச்சு பேசுவாங்க. குறிப்பா ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி செய்யறவங்களுக்கு விசா கிடைக்கிறதுல இருந்த தடைகள் நீங்கும். புதுசா வேலை தேடுறவங்க பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். அடுத்ததா பணவரவு பத்தி பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பணம் வர்றதுல எந்த தடையும் இருக்காது. ஆனா வர்ற பணம் அப்படியே நிற்குமாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா திடீர்னு சுப செலவுகள் வரும். அதாவது வீடு கட்டுறது, வண்டி வாங்குறதுன்னு நல்ல விஷயங்களுக்கு பணம் செலவாகும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டிகள் குறையும். புதுசா ஒரு ஏஜென்சி எடுக்கணும் இல்ல தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் தாராளமா இறங்கலாம். குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கு. குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும். அதை நீங்க பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போனாலே போதும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கும். அதேபோல நீண்ட நாள் கோரிக்கையா இருந்த ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அதிக வேலைப்பளு காரணமா சின்னதா முதுகுவலி அல்லது கால்வலி வரலாம். மத்தபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த மாசம் நீங்க இன்னும் சிறப்பான பலன்களை பெற ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானுக்கு தீபம் ஏத்தி வழிபடுங்க. முடிஞ்சா சிவன் கோயிலுக்கு போய் கால பைரவருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. உங்க காரியங்கள் எல்லாமே தடையில்லாம நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த ராசிபலன் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி.